ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சூரியகாந்தி பூ மாதிரியே அழகான ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ரௌன் கலரில் இந்த பேக் எப்படி பின்னுறதுன்னு கடைசி 2 வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த 2 வீடியோவோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த சூரியகாந்தி பூவோட பெட்டல்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆம்லா நாட்டுக்கும் பாக்ஸ் நாட்டுக்கும் இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் தான் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணி இந்த பெட்டல்ஸை பின்ன போகிறோம். இந்த பேக்கோட அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லா நாட் பின்னி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆம்லா நாட்டில் ஒயர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணி பின்ன போகிறோம். ஒரு பெட்டல் பின்னுறதுக்கு 5 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். இந்த பெட்டல்ஸ் எப்படி பின்னுறேன்னு வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆம்லா நாட்டுக்கும் பாக்ஸ் நாட்டுக்கும் இடையில இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் தான் இந்த ஒயர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணி பின்ன போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு எந்த ஹோல்லையும் வெளிப்பக்கமாக எடுக்கலை. இப்போது இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நாட் போடணும். நாட் போடும்போது இந்த ஆம்லா நாட் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் தான் போடணும். இப்படி திருப்பி வச்சு நாட் போட்டுறக்கூடாது. அப்போ தான் பெட்டல்ஸ் வந்துட்டு நமக்கு ரைட் சைடில் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணதும் உடனே நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து 2வது நாட் போட போகிறோம். 2வது நாட் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயரை எந்த ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ணமோ அதே ஹோலுக்குள்ளே விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே பாருங்கள், ஒரு ஹோல்குள்ளே 2 ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணி பின்னியிருப்போம். இதே மாதிரி வரிசையாக ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் ஒரு ஹோல்லையும் 2 ஒயரை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2வது நாட் போட்டுக்கோங்க. இப்போ 3வது ஒயர் எடுத்திருக்கேன். 2வது நாட் போடுறதுக்கு எந்த ஹோலில் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணமோ அதே ஹோலுக்குள்ளே விட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். உங்களுக்கு கிளியராக காமிக்கணுன்றதுனால ரொம்ப கிட்ட வச்சு வீடியோ எடுக்கிறேன்னா அதனால் இது மட்டும் சரியாக தெரியல, மறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்துட்டேன். இப்போது இந்த 2வது ஹோல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹோலில் 2 ஒயர் நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 2 ஒயரையும் பிடிச்சி 3வது நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து 4வது நாட் போட போகிறோம். 3வது நாட் போடுறதுக்கு எந்த ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணமோ அதே ஹோலுக்குள்ளே விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது ஒயரோட இந்த 2 கார்னரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு 4வது நாட் போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக 5வது நாட் போட போகிறோம். 4வது நாட் போடுறதுக்கு ஒயரை எந்த ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ணமோ அதே ஹோலுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸுக்கும் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணி பின்னணும். ஓகேவா? இப்போ இந்த ஒயரோட 2 கார்னரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு 5வது நாட் போட்டுக்கோங்க. நம்ம பின்னி இருக்கிற இந்த அளவு பேக்குக்கு 5 ஒயரை வச்சு பெட்டல் பின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது 5 ஒயரையும் இன்சர்ட் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 5 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ இந்த கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போட போகிறோம். 5 நாட்டுக்கு மேலே மொத்தம் 4 நாட் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், அதில் ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறேன். அடுத்து 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது, இதில் 2வது நாட் போடுறேன். அப்புறம் பாருங்கள், 3வது நாட்டுக்கும் 4வது நாட்டுக்கும் இடையில 3வது நாட் போடுறேன். இப்போ கடைசியாக 4வது நாட்டுக்கும் 5வது நாட்டுக்கும் நடுவில் 4வது நாட் போடுறேன். ஓகே, இப்போ 5 நாட்டுக்கு மேலே 4 நாட் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், 4 நாட்டுக்கு மேலே 3 நாட் போடுவோம். ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும், அதில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்துலேயே ஒயர் கிராஸ் ஆகும், இதில் 2வது நாட் போட்டுக்கலாம்.
அடுத்து பாருங்கள் பக்கத்துலேயே இந்த ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 3வது நாட் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இப்போ 3 நாட் வந்துருச்சு பாருங்கள். அடுத்து 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போட போகிறோம். இப்போது 2வது நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த ஒரு நாட் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். இதுக்கு மேலே நாட்டும் போட முடியாது. இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்குது. இது பூவோட பேட்டல் மாதிரி ரியலாக நம்ம கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயரை பிடிச்சி இப்படி மேல் பக்கம் வரைக்கும் நம்ம நாட் போட்டு போகிறோம். இந்த மாதிரி நாட் போட்டோம்னாக்கா ஒரு பூவோட பேட்டல் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பின்னி இருக்கேன் இல்லையா, இதுக்கும் இந்த மவுண்டன் ஷேப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது அழகான சூரியகாந்தி பூ பெட்டல் மாதிரியே இருக்கணும்னா இன்னும் ஒரு வரிசை எக்ஸ்ட்ரா நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயரையும் பக்கத்தில் இருக்கிற 2வது ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி மேலே இன்னும் 3 நாட் நம்ம போட போகிறோம். இந்த ஒரு பேட்டல் மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் மற்ற எல்லா பேட்டல்ஸையும் நீங்கள் பின்னணும். முக்கியமான இடத்துல ஒயர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணி பின்னுறதுன்னு மட்டும் கிளியராக சொல்லிடுறேன். ஒன் சைடு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை பிடிச்சி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கத்தில் மொத்தம் 5 நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒயரையும் 2வது ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி மேல் பக்கம் இன்னும் 4 ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 4 ஒயர்லேயும் நாட் போடணும். விதவிதமான பூக்கள் மாதிரியே இன்னும் தத்ரூபமான கூடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் பேஸ்கெட்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அப்படி இல்லைனாக்கா பூஜா பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போது கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு அளவுக்கு பூ மாதிரியே இந்த பெட்டலோட ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ பெட்டல் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த பெட்டல் பின்னுறதுக்கு 2 அடியில் ஒயர் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் 2 ஒயர் கரெக்டாக இருக்கும், மற்ற 3 ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வந்துட்டு ஈவனாக சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. நம்ம கட் பண்ணி வேண்டான்னு தூக்கி போடுற இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயர்களை வச்சு அழகான பூக்கள் எப்படி செய்யறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது. இங்கே சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள். இந்த பூக்கள் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயர்களை வச்சு செஞ்சது தான். இந்த மாதிரி பூக்களுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் இந்த பெட்டலுக்குள்ளேயே சொருகி விடுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடாதீங்க, பேஸ்கெட்டுக்குள்ளே சேர்த்து சொருகிக்கோங்க. இப்போ பேஸ்கெட்டுக்குள்ளே போயிருக்கு இல்லையா, அந்த ஒயரையும் பேஸ்கெட்டுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடிக்கணும். மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். அந்த ட்ராக் வந்துட்டு மாறாமல் சொருகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு போகிற ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருக்கணும். இப்போ ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து 2வது பெட்டல் எப்படி பின்னுறதுன்னு ஒயரை மட்டும் இன்சர்ட் பண்ணி காமிச்சிடுறேன். 2வது பெட்டல் பின்னுறதுக்கு 2 அடியில் 5 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு பெட்டல் பின்னும் பாருங்கள், அதே ஹோல்குள்ளே இந்த ஒயரை இப்படி விடுறேன். விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும். ஓகே, இப்போ அடுத்து 2வது ஒயரை இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயரை எந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணமோ அதே ஹோல்குள்ளே விடணும். விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது 2வது ஒயரை இன்சர்ட் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். அடுத்து 3வது ஒயரை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். 2வது ஒயர் எந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணமோ அதே ஹோல்குள்ளே இப்படி விடணும். விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இதே மாதிரி தான் 5 ஒயரையும் இன்சர்ட் பண்ணி இந்த பெட்டல் பின்னணும். ஓகேவா? இப்போ 5 ஒயரையும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்.
நடுவில் இருக்கிற அந்த 4 ஹோலில் பாருங்கள், ஒரு ஹோல்லையும் 2 ஒயர் இருக்கும். ஓகேவா? இந்த பெட்டல் எப்படி பின்னுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பெட்டல் பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை. எல்லா பெட்டல்ஸையும் பின்னணுன்னாக்கா ரொம்ப வந்துட்டு டைம் ஆயிரும். எந்தெந்த ஹோலில் எப்படி ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணி பின்னுறதுன்னு மட்டும் நான் காமிச்சிடுறேன். மற்றபடி இதே மாதிரி பெட்டல்ஸை நீங்கள் பின்னிக்கோங்க. இந்த 2வது பெட்டல் பின்னி முடிச்சுட்டு அடுத்து 3வது பெட்டல் பின்னணும். இந்த 2வது பெட்டல் பின்னுறதுக்கு எங்கே நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ணமோ அதுக்குள்ளேயே விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். இதே மாதிரி ஒரு ஹோல்லையும் 2 ஒயர் நமக்கு இருக்கணும். இப்போ மொத்தம் 4 பெட்டல் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தம் 4 பெட்டல் பின்னியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பெட்டல் பின்னணும், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே 2வது பெட்டல், 3வது பெட்டல், 4வது பெட்டல் பின்னியாச்சு. அடுத்து 5வது பெட்டல் பின்ன போகிறோம். இந்த 5வது பெட்டல் பின்னுறதுக்கு பாருங்கள், மொத்தம் 4 ஹோல் தான் இருக்குது. இந்த 4 ஹோலில் 5 ஒயரை இன்சர்ட் பண்ணி நம்மளால் பின்ன முடியாது. ஸோ இந்த இடத்துல எப்படி பெட்டல் பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த 4வது பெட்டல் பின்னும் பார்த்தீங்களா, அதே ஹோலுக்குள்ளே ஒயரை விடுறேன். விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இப்போ அடுத்து 2வது ஒயரை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை எந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணமோ அதே ஹோலுக்குள்ளே விடணும். விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். அடுத்து 3வது ஒயர் பாருங்கள், 2வது ஒயர் எந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணமோ அதே ஹோலுக்குள்ளே விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ 3 ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 4வது ஒயர் எடுக்கிறேன். இந்த 3வது ஒயர் எந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணியிருக்கமோ அதே ஹோலுக்குள்ளே விட்டு பக்கத்தில் எந்த ஹோலும் நமக்கு இல்லை. ஸோ சும்மா இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 ஒயரை மட்டும் வச்சு நம்மளால் பெட்டல் பின்ன முடியாது. ஸோ கண்டிப்பாக 5வது ஒயரை இன்சர்ட் பண்ணி தான் பின்னணும். 5வது ஒயர் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பக்கத்துலேயே ஆம்லா நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆம்லா நாட்டில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்ன போகிறோம். இனிமேல் நம்ம கூடையோட வாய்ப்பகுதியிலலாம் ஆம்லா நாட்டில் ஒயரை இன்சர்ட் பண்ணி தான் பின்ன போகிறோம். இந்த 4வது ஒயருக்கு பக்கத்துலேயே ஒரு ஆம்லா நாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆம்லா நாட்டில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ 5வது ஒயரையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு எப்பவும் போல் இந்த 5 ஒயர்லேயும் பெட்டல்ஸ் பின்னிக்கோங்க. இந்த 5வது பெட்டல் பின்னிட்டு அடுத்து கடைசி 6வது பெட்டல் 7வது பெட்டல் நம்ம எப்படி பின்ன போகிறோன்னா, இந்த பேஸ்கெட்டோட வாய்ப்பகுதி ஆம்லா நாட்டில் பின்னி இருக்கோம் இல்லையா, அதில் தான் இந்த பெட்டலை நம்ம பின்ன போகிறோம். இப்போ பாருங்கள், மொத்தம் 5 பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த கூடையோட வாய்ப்பகுதியில் 6வது பெட்டல் 7வது பெட்டல் நம்ம பின்ன போகிறோம். இந்த பேக்கோட வாய்ப்பகுதியில் பாருங்கள், மொத்தம் 9 நாட் இருக்கும். இதை கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த 9 நாட்லேயும் 2 ஒயராக நம்ம இன்சர்ட் பண்ணி இந்த பெட்டல்ஸ் வந்துட்டு பின்ன போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட்டு ஒயர் எடுக்கிறேன். இந்த கடைசி பெட்டல் எந்த ஹோலில் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணோம், ஸோ அதே ஆம்லா நாட்டில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆம்லா நாட்டில் மொத்தம் 2 ஒயர் மடித்து நம்ம சொருகி விட்டுருப்போம். அதில் ஃபர்ஸ்ட்டு ஒயரில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி திருப்பி பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த 5வது பெட்டல் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே 6வது பெட்டல் நான் பின்ன போகிறேன். இப்போ அடுத்து 2வது ஒயர் எடுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு ஆம்லா நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்னொரு ஒயர் மடித்து சொருகி இருப்போம் பாருங்கள், அந்த ஒயரில் சொருகணும். இந்த ஆம்லா நாட்டில் மொத்தம் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரை நம்ம கடைசியாக மடித்து சொருகி இருப்போம் இல்லையா, அதில் தான் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஆம்லா நாட்டு இருக்குது பாருங்கள், அந்த ஆம்லா நாட்டில் இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கையோட நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பின்னும்போது. நான் ஒயரை மட்டும் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். அடுத்து 3வது ஒயர் எடுக்கிறேன். இந்த 2வது ஆம்லா நாட்டு இருக்கு இல்லையா, அதில் ஒயரை இன்சர்ட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஆம்லா நாட்டு இருக்குது பாருங்கள், அந்த ஆம்லா நாட்டில் 2 ஒயரை மடித்து சொருகியிருப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒயரில் மட்டும் இன்சர்ட் பண்ணணும். ஒயர் முறுக்கல் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ 3 ஒயரை இன்சர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு நாட்டு இன்சர்ட் பண்ணதும் கையோட நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து 4வது ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 3வது ஆம்லா நாட்டு இருக்கு இல்லையா, அதே ஆம்லா நாட்டில் இந்த ஒயரை இப்படி சொருகிறேன். சொருகி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்லேயும் சேர்த்து சொருகணும்.
ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணதும் கையோட பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது 5வது நாட் போடுறதுக்கு 5வது ஒயரையும் இன்சர்ட் பண்ணி காமிச்சிடுறேன். 4வது ஒயரை எந்த நாட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணமோ அதே நாட்குள்ளே விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ 5 ஒயரை இன்சர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் எப்பவும் போல் பெட்டல் பின்னிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல கடைசியாக 7வது பெட்டல் பின்னணும். அடுத்து கடைசியாக 7வது பெட்டல் பின்னுறதுக்கு பாருங்கள், கரெக்டாக நமக்கு 4 ஆம்லா நாட்டு இருக்கும். ஸோ அந்த 4 ஆம்லா நாட்லேயும் 5 ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னிக்கோங்க. பெட்டல்ஸ் எப்படி பின்னுறதுன்னு காமிச்சோம், எந்தெந்த இடத்துல ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னுறதுன்னு காமிச்சேன். இதே மாதிரி மொத்தம் 7 பெட்டல் பின்னணும். 7 பெட்டலும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த பேக்கில் வேலை கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால 3 தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்லா நாட்டில் 2 சைடு வால் எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா 2வது பார்ட்டில் 2 சைடு வாலையும் ஒன்றா எப்படி ஜாயின் பண்ணி மூடி போட்டு இந்த பேக் எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3வது பார்ட்டாக இந்த பெட்டல்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை நீங்கள் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மேலே ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.